உங்கள் டாக்டர் கலைச்செல்வி. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம என்னதான் மாடர்ன் சொசைட்டிக்கு மாறினாலும், என்னதான் புதுவிதமான பொருட்கள், புதுவிதமான உலகம் வந்து மாறினாலும், ஒரு சில பொருட்கள் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்ம நீக்கவே முடியாது அப்படின்றத சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு பொருள் தான் வந்து கருவேப்பிலை. அதில் செய்யக்கூடிய எண்ணெயில் இருக்கக்கூடிய பலன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகங்க. அது எப்படிப்பட்ட ஹேர் பிரச்சனைகள் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எப்படிப்பட்ட முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு சூப்பரான ஒரு தீர்வினே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றத உங்கள் வீடியோவில் காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ கூட நான் அந்த ஆயிலில் ப்ரிப்பேர் பண்ணி தான் அந்த ஆயிலில் தான் இப்போ ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி வந்து இந்த எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 2-3 வாஷுக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன் ஹேர் ஆயில். அதிகமாக நான் ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது தான் அதோட பெனிஃபிட் எனக்கு ஃபுல்லாக கிடைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அப்படி தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதோட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரைமுடி பிரச்சனை இருக்கவங்க, ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்கவங்க, முடி ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்குது, இந்த பிரச்சனை இருக்கவங்க, அப்புறம் வந்து முடி வந்து சொடுக்க தலை இருக்கிறவங்க, இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருக்கிறவங்களா இருந்தாலுமே இந்த ஹேர் ஆயிலை தாராளமாக யூஸ் பண்ணிட்டு வரலாங்க. சூப்பரான பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடியது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹேர் வந்து நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல், நம்ம ஹேரை எப்படி வைக்கிறோமோ அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு கொடுக்காது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவேப்பிலை ஹேர் ஆயிலில் பார்த்தீங்கன்னா, நிறைய கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய பீட்டா கேரட்டின் ஆகட்டும், ப்ரோட்டீன் ஆகட்டும், நம்மளோட ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தை சீக்கிரமாக ப்ரொமோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல், முடி வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பொல்யூட்டன்ட் ஆகட்டும், நம்ம ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய சம் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணி நம்மளுக்கு ஹேரையும் ஸ்கேல்பையும் ஹெல்த்தியாக வச்சுக்கும். நம்மளுக்கு ஸ்கேல்ப் ஹெல்த்தியாக இருந்துச்சு அப்படின்னாலே முடி ஹெல்த்தியாக வளருங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. எனக்கு வந்து ஹேர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குட்டைதாங்க. நான் வந்து உங்களுக்கு பழைய ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். இப்போ கூட நான் உங்களுக்கு அந்த பிக்சர் முடிஞ்சு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்ப ஹேர் எனக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது. நான் டாக்டர் படித்ததுக்கப்புறமும் சரி, நான் வந்து மோஸ்ட்லி நேச்சுரல் ரெமெடிஸ் தான் என்னோட ஸ்கின் கேருக்கும் ஹேர் கேருக்கும் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுறேன். அது ஃபாலோ பண்ணுறது மூலமாக எனக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்றத சொல்லணும். நான் அதை மாற்றவே மாட்டேங்க. இப்போ வாங்க எப்படி அந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறேன். ரொம்பலாம் தேவை கிடையாதுங்க. நம்மளுக்கு தேவை இல்லாமல் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வேணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வெந்தயம் வேணும். நெக்ஸ்ட்டு சுத்தமான தேங்காய் எண்ணெய் வேணும். இவ்வளோ தாங்க, 3 தாங்க நம்மளுக்கு தேவையானது. அதை வச்சு எப்படி கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்றது இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கருவேப்பிலை வந்து எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும், ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தாலே போதும். என்கிட்ட வந்து அவ்வளோதாங்க கருவேப்பிலை இருந்துச்சு இன்றைக்கி, அவ்வளோதான் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சதுக்கப்புறமா அது நம்மளுக்கு ட்ரையாக இருந்தாலும் ஓகே, இல்லை வந்து நம்மளுக்கு பச்சையாக இருந்தாலும் ஓகே, எப்படி இருந்தாலும் ஓகே. ஆனால் நம்மளுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அப்படின்றது தேவை. அதோடு வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெந்தயம் சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு க்ளீனான ஒரு ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து அந்த கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதில் வெந்தயம் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நம்ம எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பொடி பதத்தில் இருக்கணும். நம்மளுக்கு பாருங்கள், இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் நம்ம எண்ணெயில் போடும்போது நம்மளுக்கு அது ஃபுல்லாகவே வந்து நல்லா அந்த சாறு இறங்கி எண்ணெய் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சின்ன ஒரு கடாய் மாதிரி வச்சுட்டு அதில் வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 50 ml எடுத்திருக்கேன். நான் சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடு நல்லா கொதிக்கணுங்க. அப்போ அந்த கொதிக்கிற டைமில் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொடியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் வந்து சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா நம்ம அந்த ரொம்ப தீயில் வச்சுருந்தோம்னா கருகி போயிடும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கிற அளவுக்கு வச்சுட்டு, இப்போ பாருங்கள் கொதிச்சு பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா, இந்த டைமில் வந்து நம்ம அதை சேர்த்துட்டு நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து கொதிக்க வச்சுட்டே இருக்கணும். நான் அந்த போட்ட அந்த கிளிப்பு வந்து டெலிட் ஆகிடுச்சுங்க, சாரிங்க. போட்டுட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டே இருக்கணும். அப்போ கொதிச்சிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு பாருங்கள் இப்போ தெரியுது இல்லைங்களா, இந்த கன்சிஸ்டன்சியில் வரும். கீழே ஃபுல்லாகவே நம்மளுக்கு தேங்கி நின்றும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அது எதுவுமே பண்ண வேணாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து வடிகட்டி இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல். இப்போ நான் அதை சொன்ன இந்த ஹேர் ஆயில் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஹெல்த் கேர் கண்டென்ட்டு, நிறைய ஹெல்த் கேர் ரெசிபிஸ் வந்து நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு எதனா வீடியோ வேணும்னாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.